நமக்கு இந்தியா போறக்கு விசாவே இருந்தாலும் டிக்கெட் கிடைக்குமாங்கிறது வந்து சந்தேகம் தான். அது இந்த ட்ரிப்ல தான் தெரிஞ்சிச்சு. நாங்க வந்து டாலஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம் இந்தியா போறதுக்கு. ஸோ எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எல்லாரும் நினைப்பீங்க ஏன் டிக்கெட் கிடைக்கலன்னு. நான் வந்து நான் டிரைவ் டிராவல் பண்றேன். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நான் டிரைவ் டிராவல் பண்றேன். ஸோ டிக்கெட் இருந்தால் தான் நம்ம போக முடியும். நாங்கள் டாலஸ்ல இருந்து ட்ரை பண்ணோம். ஸோ கிடைக்கல ஃபர்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரை பண்ணோம். நியூயார்க் வரைக்கும் கிடச்சிச்சு. ஸோ நியூயார்க்கில் இருந்து தான் இந்தியா போகிற பிளானு. ஸோ நியூயார்க்கில் வந்து ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. ஸோ ஈவினிங் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஸோ எகெயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சிச்சா கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இவங்கெல்லாம் போகும்போது டிக்கெட் கிடச்சி ஜேர்னி வந்து ஒரு ஹசிலே இல்லாமல் போயிடும். பட் எப்பெல்லாம் நான் அவங்களோட போகிறேனோ அது என்னன்னே தெரியல, ஏன்னும் தெரியல. ஒரு வாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்தியாவே போகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த தடவையும் அந்த மாதிரி தான் நடந்துச்சா இல்லையா, எனக்கு எப்படி டிக்கெட் கிடச்சிச்சின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.